டிப்டாப்பான உடையுடன் கணினி முன் கெத்தாக வேலை செய்ய வேண்டிய இவர் மனைவியின் பேராசையால் போலீசார் முன்பு குற்றவாளியாக அமர்ந்திருக்கிறார். ராஜஸ்தான் மாநிலம் ஜாம்பா ராம்நகர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தருண் பாரிக். BA பட்டதாரியான இவர் பிரபல நிறுவனத்தில் எக்ஸிகியூட்டிவ் வேலை செய்து வந்துள்ளார். கை நிறைய சம்பளம் வந்தவுடன் அவருக்கு திருமண வரன் பார்க்கப்பட்டு பெண் ஒருவரை குடும்பத்தினர் திருமணம் செய்து வைத்துள்ளனர். திருமண வாழ்க்கை தொடங்கியவுடனே மனைவி மூலம் இளைஞருக்கு பிரச்சனை ஆரம்பமாகியுள்ளது. தனியார் நிறுவனத்தில் தருணுக்கு நல்ல சம்பளம் கொடுக்கப்பட்ட போதிலும் அது பத்தாது என மனைவி கூறியுள்ளார். சொகுசாக வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இன்னும் அதிகமாக சம்பாதித்து வா என கண்டிப்புடன் தெரிவித்துள்ளார். இதனால் தருண் அதிக சம்பளத்திற்கு வேறு வேலையை தேடியுள்ளார். ஆனால் பணி அனுபவம் குறைவாக இருந்ததால் அவர் எதிர்பார்த்த ஊதியத்திற்கு வேலை கிடைக்கவில்லை. ஒரு பக்கம் அதிக சம்பளத்திற்கு வேலை கிடைக்கவில்லை, மறுபக்கம் அதிக பணத்துடன் வா என மனைவி தொந்தரவு செய்ததால் வேறு வழியின்றி விபரீத முடிவு எடுத்துள்ளார் தருண். மனைவி கேட்கும் அளவுக்கு பணத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்றால் திருடத்தான் செல்ல வேண்டும் என முடிவு செய்த தருண் தனது வேலையை விட்டுவிட்டு செயின் பறிப்பில் ஈடுபட திட்டம் தீட்டியுள்ளார். உள்ளூரில் திருடினால் மாட்டிக்கொள்வோம் என்பதால் வெளியூருக்கு சென்று திருட முடிவு செய்துள்ளார். அதன்படி ஜாம்பா ராம்நகரில் இருந்து பைக்கில் ஜெய்ப்பூருக்கு செல்லும் தருண் அங்கு தனியாக இருக்கும் பெண்களிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்டு அதை தனது மனைவிக்கு கொடுத்து வந்துள்ளார். மனைவியும் தன் கணவன் எப்படி இவ்வளவு பணத்தை கொண்டு வருகிறார் என்றெல்லாம் கேட்காமல் கொடுத்ததையெல்லாம் வாங்கி வைத்துக் கொண்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்துள்ளார். ஜெய்ப்பூரில் செயின் பறிப்பு சம்பவங்கள் அதிகரிக்கவே போலீசார் அதிரடி தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது மூதாட்டி ஒருவரிடம் தருண் செயின் பறிக்கும் CCTV காட்சிகள் போலீசாரிடம் சிக்கின. இந்த CCTV காட்சியை கொண்டு தருணின் பைக் எண்ணை போலீசார் கண்டுபிடித்தனர். பின்னர் சொந்த ஊரில் வைத்து தருணை கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மனைவி சொகுசு வாழ்க்கை வாழ செயின் பறிப்பில் ஈடுபட்டது அம்பலமானது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் செயின் பறிப்பின் மூலம் வாங்கப்பட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் அவரின் மனைவியிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர். சொகுசு வாழ்க்கை வாழ கட்டாயப்படுத்திய மனைவியால் கணவன் செயின் பறிப்பில் ஈடுபட்டு சிறைக்கு சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.